வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர் மால் டெஸ்ட் 20க்கான ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறைக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, முடியாட்சி. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், குடவோலை முறையை பின்பற்றியவர்கள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சோழர்கள். அடுத்து மூணாவது கொஸ்டின், எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிரேக்கம். அடுத்து நாலாவது கொஸ்டின், உலகிலேயே மிக பெரிய மக்களாட்சி நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2014. அடுத்து ஆறாவது கொஸ்டின், அழுத்த குழுக்கள் எனும் சொல்லினை உருவாக்கிய நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடுத்து ஏழாவது கொஸ்டின், இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1952ஆம் ஆண்டு. அடுத்து எட்டாவது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பகுதி 15. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், 2017ஆம் ஆண்டு நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகள் எண்ணிக்கை எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் டி, 7. அடுத்து பத்தாவது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த உரிமை அதிகாரத்துவத்தின் மீது மக்களின் செல்வாக்கை அதிகரிக்க செய்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தகவல் அறியும் உரிமை சட்டம். அடுத்து 11வது கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எத்தனை நாட்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 30 நாட்கள். அடுத்து 12வது கொஸ்டின், அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சொத்து உரிமை. அடுத்து 13வது கொஸ்டின், டேஸ்கான நோபல் பரிசு கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலாவிற்கு கொடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமைதி. அடுத்து 14வது கொஸ்டின், மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2007ஆம் ஆண்டு. அடுத்து 15வது கொஸ்டின், காவலன் SOS செயலியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. அடுத்து 16வது கொஸ்டின், தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ள துறை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உளவுத்துறை. அடுத்து 17வது கொஸ்டின், அரசாங்கத்தின் முக்கிய உறுப்புகளில் ஒன்று? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நீதித்துறை. அடுத்து பொறுத்த கொஸ்டின்ஸு ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் டி சரியானது. 4, 5, 2, 1, 3. இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கெனஸ்ட், ஜெர்மனி பந்தெஸ்டாக், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங், ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ். அடுத்து 19வது கொஸ்டின், 1985ஆம் ஆண்டு திட்டக்குழுவினால் நிறுவப்பட்ட குழு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, GVK ராவ் மேத்தா குழு. அடுத்து 20வது கொஸ்டின், 73 மற்றும் 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்த சட்டங்கள் இவ்வாண்டில் நடைமுறைக்கு வந்தன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1992ஆம் ஆண்டு. அடுத்து 21வது கொஸ்டின், 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1937ஆம் ஆண்டு. அடுத்து 22வது கொஸ்டின், சமூக அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 1952ஆம் ஆண்டு. அடுத்து 23வது கொஸ்டின், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளின் சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1994ஆம் ஆண்டு. அடுத்து 24வது கொஸ்டின், மனித வளம் எனும் சொல் குறிப்பிடுவது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒட்டுமொத்த மக்களின் திறமை. அடுத்து 25வது கொஸ்டின், G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்தியா. அடுத்து 26வது கொஸ்டின், சார்க் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனா. அடுத்து 27வது கொஸ்டின், அனல் மின் நிலையம் அதிக அளவிலான டேஸ் வெளியிடுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 28வது கொஸ்டின், அன் அன்கிரிட்டியன் க்ளோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அமர்த்தியா சென். அடுத்து 29வது கொஸ்டின், பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்?
ஆன்சர் ஆப்ஷன் பி 15 முதல் 60. அடுத்து 30வது கொஸ்டின். பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதன்மை துறை. அடுத்து 31வது கொஸ்டின். எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி அக்பர் ஷா துக்ளக். அடுத்து 32வது கொஸ்டின். இந்தியாவில் அதிகபட்ச சூரிய ஆற்றல் உற்பத்தியை செய்யும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. அடுத்து 33வது கொஸ்டின். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் இருக்குமிடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை. அடுத்து 34வது கொஸ்டின். பண்டைய காலத்தில் பண்டமாற்றத்திற்கு பதிலாக பொது மதிப்பீடாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தங்கம். அடுத்து 35வது கொஸ்டின். சர்வதேச வணிகத்தில் பயன்படுத்தப்படும் நாணய முறை எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்க டாலர். அடுத்து 36வது கொஸ்டின். ஜப்பான் நாட்டின் பணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ யென். அடுத்து 37வது கொஸ்டின். ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபியா. அடுத்து 38வது கொஸ்டின். கிரெடிட் கார்டை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜான் பிக்கின்ஸ். அடுத்து 39வது கொஸ்டின். 2011ஆம் ஆண்டு மக்கள் கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 121 கோடி. அடுத்து 40வது கொஸ்டின். பண பரிவர்த்தனை முறை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2016ஆம் ஆண்டு. அடுத்து 41வது கொஸ்டின். இயற்கையான பணம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி தங்கம். அடுத்து 42வது கொஸ்டின். இந்தியாவின் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்தும் வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்து 43வது கொஸ்டின். பயிர் செய்யப்படும் பரப்பளவில் பாசன வசதி பெற்ற நிலத்தின் பரப்பளவு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் பி 57%. அடுத்து 44வது கொஸ்டின். இவற்றுள் உணவல்லாத பயிர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி தென்னை. அடுத்து 45வது கொஸ்டின். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி அக்டோபர் டு டிசம்பர். அடுத்து 46வது கொஸ்டின். மறைநீர் என்ற பதத்தினை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி டோனி ஹாலன். அடுத்து 47வது கொஸ்டின். பின்வரும் தொகுதிகளில் கடல்வாழ் உறுப்பினர்களை மட்டும் கண்டறி. ஆன்சர் ஆப்ஷன் டி முத்தோழிகள். அடுத்து 48வது கொஸ்டின். மீசோகிலியா காணப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் பி குழியுடலிகள். அடுத்து 49வது கொஸ்டின். 4 அறைகளை கொண்ட இதயம் கொண்ட விலங்கினை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி முதலை. அடுத்து 50வது கொஸ்டின். மண்டையோடற்ற உயிரி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்னியா. அடுத்து 51வது கொஸ்டின். குழல் போன்ற உணவு குழல் காணப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் டி அஸ்காரிஸ் அதாவது உருளைப்புழு. அடுத்து 52வது கொஸ்டின். டேஷ் உண்மையான உடற்குழி உடைய விலங்கு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மண்புழு. அடுத்து 53வது கொஸ்டின். மெல்லுடலிகளின் இளம் உயிரி டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி வெளிஜர் உயிரி. அடுத்து 54வது கொஸ்டின். சிறுத்தையை விட வேகமாக நீந்தக்கூடிய மீன் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி செயில் மீன். அடுத்து 55வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் ஆரச்சமர்ச்சிற் கொண்டது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் சி நட்சத்திர மீன். அடுத்து 56வது கொஸ்டின். உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரன் கைமா. அடுத்து 57வது கொஸ்டின். ஏரன் கைமா இதில் கண்டறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி நீர்வாழ் தாவரம். அடுத்து 58வது கொஸ்டின். மியாசிஸ் செல் பிரிதலில் குறுக்கெதிர் மாற்றம் நடைபெறும் நிலை டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் சி பேக்டின். அடுத்து 59வது கொஸ்டின். சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜேம்ஸ் லிண்ட். அடுத்து 60வது கொஸ்டின். இரத்த சிவப்பணுக்களின் மறுபெயர் டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி எரித்ரோசைட்டுகள். அடுத்து 61வது கொஸ்டின். நீராவி போக்கு டேஸில் நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி இலைத்துளை. அடுத்து 62வது கொஸ்டின். மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பை டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி புரதங்கள். அடுத்து 63வது கொஸ்டின். மூச்சுக்குழலில் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குரல்வளை மூடிகள். அடுத்து 64வது கொஸ்டின். பித்த நீர் டேஸ் செரிக்க உதவுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி கொழுப்புகள். அடுத்து 65வது கொஸ்டின்.
ஆண்களில் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கான பொதுவான பாதை டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி சிறுநீர் புறவழி. அடுத்து 66வது கொஸ்டின். உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி கல்லீரல். அடுத்து 67வது கொஸ்டின். மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து எது? ஆன்சர் ஆப்ஷன் சி வைட்டமின்கள். அடுத்து 68வது கொஸ்டின். வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை. ஆன்சர் ஆப்ஷன் பி கதிர்வீச்சு முறை. அடுத்து 69வது கொஸ்டின். மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1954ஆம் ஆண்டு. அடுத்து 70வது கொஸ்டின். மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி கால்சியம் கார்பைட். அடுத்து 71வது கொஸ்டின். டேஷ் என்பது வேளாண் பொருட்களுக்கான தரக் குறியீடு ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி அக்மார்க். அடுத்து 72வது கொஸ்டின். கீழ் காண்பவற்றுள் காற்றினால் பரப்பப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காசநோய். அடுத்து 73வது கொஸ்டின். டிப்திரியா எதை தாக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்டை. அடுத்து 74வது கொஸ்டின். மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்லீரல். அடுத்து 75வது கொஸ்டின். குழந்தை நிலையில் வாதத்தினை தரும் போலியோ மைலிட்டிஸ் வைரஸானது இவ்வழியாக உடலினுள் செல்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி வாய் மற்றும் மூக்கு. அடுத்து 76வது கொஸ்டின். பூஞ்சைகள் மற்றும் வாஸ்கார் தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கை டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் சி மைக்கோ ரைசா. அடுத்து 77வது கொஸ்டின். மீன் உற்பத்தி மற்றும் மேலாண்மை என்பது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஷி கல்ச்சர். அடுத்து 78வது கொஸ்டின். தேனீ வளர்ப்பில் பொதுவாக பயன்படுத்தப்படும் இந்திய தேனீ எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏவிஸ் இண்டிகா. அடுத்து 79வது கொஸ்டின். மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை? ஆன்சர் ஆப்ஷன் பி ஹைட்ரோபோனிக்ஸ். அடுத்து 80வது கொஸ்டின். காளான்களின் தாவர உடலம் என்பது டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் பி மைசிலியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டெஸ்ட் ஆன்சர் முடிஞ்சு. இதுக்கான லிங்க் PDF உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ப்ளஸ் கமெண்ட் செக்ஷன் இருக்குது. நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வெல்கம்.